அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் ஒரு அதிர்ச்சிகரமான துயரமான ஒரு தகவலோடு தான் வந்திருக்கேன். தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது சர்ஃபான் பிளாக் BA2 நம்மளுடைய புதிய சேனல். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல முக்கிய தகவல்களை உங்களுக்கு உடனுக்குடனே பார்க்க முடியும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை மறக்காமல் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். திட்டமிட்டு கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட சந்தேக நபர் ஜஹராவில் கைது செய்யப்பட்டார். ஜஹரா கவர்னரேட்டில் நடந்த திடுக்கிடும் சம்பவம். ஜஹரா கவர்னரேட் குற்ற புலனாய்வுத்துறை சாதில் அப்துல்லா புலனாய்வு அலுவலக பிரதிநிதிப்படுத்தும் குற்ற பாதுகாப்பு பிரிவினர் குப்பைகளை அகற்றும் போது ஒரு நபர் இரத்த கரை படிந்த ஆடைகளை வீசுவதை பார்த்த புகாரை பெற்ற பின்னர் திட்டமிட்ட கொலை குற்றத்தின் ஒரு சந்தேக நபரை கைது செய்ய முடிந்ததாக உள்துறை அமைச்சகத்தின் பாதுகாப்பு செயலகம் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் CCTV கேமரா அந்த ஏரியாவில் இருக்கும் சில விடயங்களை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது, CCTV கேமரா உட்பட அந்த ஏரியாவில் ட்ராவல் பண்ணின வாகனம் உட்பட அனைத்தையுமே ஆராய்ஞ்சு பார்க்கும்போது ஒரு நபர் இரத்தம் படிந்த ஆடைகள் மற்றும் கொல்வதற்கு உபயோகித்த ஆயுதங்களை வீசுவது தெரிய வந்துள்ளது. இதன் அடிப்படையில் உடனடியாக விசாரணை நடத்தி இந்த நபர் யார் என்பதை கண்டுபிடித்து கைது செய்துள்ளனர். அதன் பிறகு விசாரணையின் போது தெரிய வந்துள்ளது என்னவென்றால், வீட்டு ஓட்டுநரை தான் கொலை செய்து அம்கரா ஸ்கிராப் யார்டுக்கு பின்னால் கொன்று வீசி சென்றதாக தெரிவித்துள்ளார். அதை அவருடைய சடலத்தை வீசிவிட்டு இரத்தம் படிந்த அந்த துணியையும் மற்றும் கொலை செய்ததுக்கான ஆவணங்களையும் சாட்சிகளையும் சாதில் அப்துல்லா பகுதிகளில் தானே சென்று வீசி வந்ததாகவும் குப்பைகளில் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். குற்றம் சாட்டப்பட்ட நபர் தற்போது அந்த சடலம் இருக்கும் இடத்தை நேரடியாக சென்று காட்டியும் உள்ளார். தற்போது சம்பவம் பதியப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் இந்தியர் என்பது தற்போதைக்கு தெரிய வந்துள்ளது. இந்திய ஓட்டுநர் என்பது மட்டும் தெரிய வந்துள்ளது. யார், எந்த ஊர், அவருடைய பேர் என்ன, எந்த மாகாணத்தை சார்ந்தவர், இந்த மாநிலத்தை சார்ந்தவர் என்பது இதுவரையிலும் தெரியப்படவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 34 நிமிடம் நான் இந்த நியூஸ் ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3 மணி 39 நிமிடம். சாதாரணமாக 3 மணிக்கு இந்த செய்தி அப்டேட் ஆகி இருக்குது ட்விட்டரில். இது சம்பந்தமான மேலதிக தகவல்கள் கிடைச்சா நிச்சயமாக அதை பற்றியும் பகிர்றேன். ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல். தயவு செய்து அன்பார்ந்த ஓட்டுநர்களே, ஓட்டுநர் பெருமக்களே, சகோதரர்களே, ரொம்ப கவனம். நான் எப்போவுமே சொல்கிறது, எக்காரணத்தை கொண்டும் சண்டைக்கோ வாக்குவாதத்துக்கோ போகாதீங்க, பிரச்சனைக்கு போகாதீங்க. ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை அங்கே இருக்க முடியலையா, ரிஸ்க் அதிகமாக இருக்குதா, ரொம்ப வேலை வாங்குறாங்களா, ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்களா, டார்ச்சர் பண்ணுறாங்களா, தயவு செய்து உங்களுக்காக இந்த நாட்டில் நிறைய சட்ட வழிமுறைகள் இருக்குது. தூதரகம் இருக்குது. தூதரகத்தால் எதுவும் இல்லையா, ஏஜென்ட்டால் வந்திருக்கீங்களா, ஏஜென்ட்டுக்கு போங்க. ஏஜென்ட்டாலையும் எந்த வழியும் கிடைக்கலையா, அருகில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க. அதுவும் இல்லையா, ருமைத்தியாவில் கத்தா 7 ஸ்ட்ரீட் 71 அமால மன்சிலியா இருக்குது லேபர் டிபார்ட்மெண்ட். அங்கே போங்க. அவங்களாவது உங்களுக்கு உரிய நியாயத்தை பெற்றுக் கொடுப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் இது எத்தனையோ தொழிலாளர்களுடைய உயிரை குடித்த நாடாக மாறி வருது. இன்றைக்கு வரைக்கும் பல தொழிலாளர்களுடைய உயிரை காவு கொண்டுட்டு. தயவு செய்து கவனம். பல தொழிலாளர்கள் இறந்ததுக்கான நீதி கிடைக்கப்படவே இல்லை. எத்தனையோ பேர், அந்த அப்துல் ரஹ்மான் அப்படின்னு ஒருத்தர், அதுக்கு பிறகு முத்துக்குமார்னு ஒருத்தர், இன்னும் எத்தனையோ பேர் உயிர் இழந்திருக்கிறாங்க. உயிரிழந்த செய்திகள் மட்டுமே வருதே தவிர அவர்களுக்கான நியாயம் பெற்றுக் கொடுத்தது ரொம்பவும் அரிதானது. தயவு செய்து ரொம்ப கவனம். ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, அவளுக்கு தலை சோகம் இல்லை, அவர் பைத்தியம், அவர் மனநோயாளி, தெரியாமல் செஞ்சிட்டாரு. கடைசியில் 1 வருஷம் இல்லாட்டி 5 மாதம் 10 மாதத்தில் குற்றவாளி வெளியே சுதந்திரமாக சுற்றி திரிவாங்க. அப்பாவி உயிர்கள் தான் பழி போகுது. அதனால் தயவு செய்து அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அனைவருமே இந்த நாட்டில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் உடனடியாக தூதரகத்தை அணுகுங்க, அல்லது அருகில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனை சரி அணுகுங்க. உங்களுடைய ஏஜென்ட்டால் நீங்கள் வந்திருந்தால் ஏஜென்ட்டுக்கு சரி எப்படியாவது தப்பிப்போங்க. அப்படி இல்லைன்னா அமாலா மன்சிலியா லேபர் டிபார்ட்மெண்ட் அதுக்கு சரி போங்க. ஆனால் எந்த ஒரு பிரச்சனைக்கும் வாக்குவாதத்துக்கும் அடிதடிக்கும் சண்டைக்கும் போகாதீங்க.
அது உங்களுடைய கஃபீலோட மட்டுமல்ல, உங்களுடைய கஃபீல் உங்களோட வந்துக்கிட்டு இருக்கிறாரு, உங்கள் கஃபீலுக்கு வேண்டாத ஒருத்தர் வந்து கஃபீலோட சண்டை பிடிக்கிறாரு, அடிதடி நடக்குது. உங்கள் கஃபீலுக்காக நீங்கள் கூட போராடாதீங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஒன்று போலீஸுக்கு கால் பண்ணிங்க, இல்லை கஃபீலோட தம்பிமாரோ அண்ணன்மாரோ யாராவது ஃபேமிலி இருந்தால் அவங்களே கால் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம கஃபீல் அடிக்கிறானே அப்படின்னு ஆவேசப்பட்டு அவசரப்பட்டு நீங்கள் உள்ளே இன்வால்வ் ஆகாதீங்க. அவங்க நாளைக்கு சலாம் அலைக்கும் வலைக்கும் முஸ்லாண்டு முசாபை செஞ்சுட்டு கட்டி பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்மளோட பகையை மறக்க மாட்டாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். முடிஞ்ச வரைக்கும் தெரியாத நண்பர்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள்.